நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excellent. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சோ இந்த அழகான பிரம்மாண்டமான அரங்கத்துல நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 contestants அவங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இன்னைக்கே இல்ல, இந்த வாரம் முழுவதும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான புது புது பாடல்களை இந்த மேடையில பாடிட்டு வராங்க. சோ once again let's give it up for புது பாடல்கள் சுற்று. இந்த நாளுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மொக்கையோட ஆரம்பிச்சிடலாமா? பிகாஸ் இந்த வாரம் நம்ம வந்து மொக்க ஜோக்ஸ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. மொக்க ஜோக்ஸ் வாரமா? எங்க ஒரு ஜோக் சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. காளிக்கும் ஒரு பாக்ஸருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன? கோயிலுக்கு போனா சுண்டல் தருவாங்க, காலைல பாக்ஸர்லாம் சுண்டல் சாப்பிடுவாங்க. அதுவும் கிடையாது. தம்பி, the boxer the great Kali. என்னதுமா? பாக்ஸர் த கிரேட் காளி, அவன் WWF போயிட்டான். இல்ல யாருக்குமே தெரியல. உங்களுக்கு? அதான் யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டேனே. அப்போ உங்களுக்கு? அதான் யாருக்குமே தெரியல அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? பாக்ஸருக்கும் காளி மாதாக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா நாக் அவுட். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். என்ன ஒரு கண்டுபிடிப்பு, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. இதுக்காகவே இன்னைக்கு சாயந்தரம் நீ ட்ரீட் வைக்கிறேன். ஏன்? ஒரு 2000 ரூபாய் செலவுல. அட பாவி. ஓகே, சோ இந்த நாளை நம்ம வந்து மொக்க ஜோக்கோட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த வாரம் முழுதும் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்கறதுக்கு நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் we have our judges here as well. So இன்னொரு தடவை அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? Yes, let's welcome தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ். என்றென்றும் புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா. Let's welcome the ever bubbly Shubhaji. And of course நம்மளுடைய strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan அவர்கள். இன்றைய நாளுடைய முதல் பாடலை பாடுவதற்கு let's welcome ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தி. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலம் கைச்சிறை காணும் நேரம், மீண்டும் ஓர் கருவறை கண்டதாலே கண்ணீரம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே. சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே.
சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டும் ஓர் கருவறை கண்டதாலே கண்ணிலீரம் ஸ்பூர்த்தி எஸ் மேம் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம் மீனிங் எல்லாம் யாரோ சொல்லி கொடுக்குறாங்களா பாட்டோடல? அதான் உனக்கே புரியுதா? எஸ் மேம் மை நேபர் டோல் மீ த மீனிங் ஓ ஓகே. பட் நல்லா மீனிங் புரிஞ்சுக்கிட்டு பாடின மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபேஸில் கூட வருது. அது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட ரெண்டிஷன் ரொம்ப என்ன சொல்கிறது, க்ளீனாக இருந்தது. லேண்டிங் நோட்ஸ் மட்டும் ஸ்ருதி பார்த்துக்கோ. எஸ் மேம் புரிஞ்சுதா? எங்கே போச்சு இன்னைக்கு? உள்ளங்கள் பந்தாடுது அந்த இடம். எஸ் மேம் அதர்வைஸ் மீது எல்லாமே ரொம்ப சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ மேம் ஆல் தி பெஸ்ட். உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அது நீ ஒவ்வொரு வாட்டி லாஸ்ட் 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லு. எஸ் சார் அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏவா. ஏங்க சிரிக்கூடாதுன்னு சொன்னேன் நான். வெறும் இந்த சவுண்டு ஓகே. நெக்ஸ்ட்டு அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதானே சொன்னேன் நான். ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ். மந்திரம் பாவம் அதுக்கு புரியல. அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏவா. அஸ்மத் வித்யுத் வித்வத் அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏ த்வம் ஏவா. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏவா. அஸ்மத் வித்வத் வித்யுத் தம் தீபிக தம் த்வம் ஏவா. தம் ஏவா. இன்னொரு வாட்டி ஃபைனல். அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏவா. அஸ்மத் வித்வத் வித்யுத் அஸ்மத் வித்வத் வித்யுத் தீபிக த்வம் ஏவா. வா கடவுளே. சாக்லேட் ஷவர். Congratulations! A big round of applause for Spurti. Super Singer Junior 4 உடைய முதல் chocolate shower. ஒரு நிழல் பார்ப்போமே ஒரு நிழலிலே இருவரும் தெரிவோமே. Congratulations Spurti. Are you happy? Very happy. அப்படியே அனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு. ஓ மனோஜி சொல்லுங்க. அனந்த் சார் பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஸ்பூர்த்திக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கி சாக்லேட் ஷவர் ஜஸ்ட் மிஸ் ஆனது வந்து ஒரு சிங்கர் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு மேபி அது சாக்லேட் ஷவர் கிடைக்கணும். ஆக்சுவலி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது வந்து பிரவஸ்தி. ஸோ நியரிங். ஓகே பிரவஸ்தி நெக்ஸ்ட் டைம் பிடிச்சிடலாம். ஓகே அனந்த்ஜி இந்த சந்தோஷமான மொமெண்ட்ல tell us a little more about Spurti's talent. ஸ்பூர்த்தி ரொம்ப மியூசிக்கல், ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஃபோக்கஸ்ட். இது அதிசயம் என்னென்னா ஒரு அந்த ஒரிஜினலை அவளுடைய கர்நாடிக் ஓரியன்டேஷன் வந்து இட் வாஸ் ரீப்ரோக்ராமிங் இட் ஆஸ் சம் அதர் சாங். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ சின்ன குழந்தை ஒரிஜினல் எப்படி கேட்கணும்னு சொன்ன உடனே அவள் அதை பிக்கப் பண்ணிட்டு இருக்கான்னா அது திறமை. ஆனால் இது எல்லாராலையும் முடியும். சில பேருக்கு ஒரு பாட்டிலே வரும், சில பேருக்கு அப்புறம் வரும். இது வந்ததுனா தான் நீங்கள் கிரேட் மாஸ்டர்ஸோடைய பாட்டெல்லாம் கேட்கும்போது அதை கேட்டு உருப்பிடுவீங்க. இல்லைப்பனா அதில் இருக்கிற டியூனு சங்கதி மாத்திரம் காப்பி பண்ணால் போகாது. அதனுடைய எங்கேருந்து வருது அந்த பாட்டு. இட்ஸ் அ டோட்டாலிட்டி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஸ்பூர்த்தி. தேங்க்யூ அனந்த்ஜி. ஓகே ஸ்பூர்த்தி, யூ ஹேவ் டு ஸ்பீக் டு அஸ் இன் தமிழ். ஓகே Okay, I'll do my best. You'll do your best. Okay. So ஏதாவது ஒரு டயலாக் சொல்லி கொடுங்க அவருக்கு. இதை நான் பிரித்து மாகாப்பானந்துக்கு கொடுக்க போகிறேன். இது நான் பிரித்து
மாக்கப்பாக்கு கொடுக்க மாட்டேன். Yay! Give that packet here. So very good, Spurti. Thank you. And congratulations, darling. Thank you. You can take your hamper and you can go. Bye bye. Bye. Hey. எல்லாம் உஷார் பத்திரியா இருக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸ் இந்த ஷோல நீங்க பார்க்க போறீங்க. And அந்த 25 குழந்தைகள்ல இருந்து ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் காத்துக்கிட்டு இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelum. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புது பாடல்கள் சுற்று. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய அரங்கத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட் இது. அண்ட் 2006க்கு அப்புறம் வெளிவந்த பாடல்கள் தான் நம்மளுடைய டாப் 25 contestants இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போற குட்டி அவங்க யாரு, அவங்கள பத்தி என்ன சொல்லுவீங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க? அடுத்து வரப்போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம பார்த்து பயந்த படம் ஜெகன் மோகினி. நம்ம ஸ்டுடியோ பக்கத்துல இருக்குது ஒரு வாகினி. ஓகே, இப்போ வரப்போறது ரோஹிணி. Yes. Let's welcome ரோஹிணி. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் மீட்டுகிறேன். எதை நீ துளைத்தாலும் மனதை துளைக்காதே. அடங்காமலே அலை பாயுதே மனம் அல்லவா. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் மீட்டுகிறேன். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை. கலங்காமலே கண்டம் தாண்டுமே. முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தாய். முடிவென்பதும் ஆரம்பமே. வலையில்லாமல் மலை கிடையாது. வலியில்லாமல் மனம் கிடையாது. வருந்தாதே வா. அடங்காமலே அலை பாயுதே மனம் அல்லவா. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் மீட்டுகிறேன். எதை நீ துளைத்தாலும் மனதை துளைக்காதே. அடங்காமலே அலை பாயுதே மனம் அல்லவா.
ரோஹிணி, சார் நல்ல வாய்ஸ் உனக்கு, தேங்க்யூ சார். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு பாடுற. மேலே போகும்போது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சின்ன தரிராரே திரிராரா அந்த பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் சின்ன ஸ்லிப் இருந்தது. செகண்ட் டைம் ஓரளவு கரெக்டாக பாடினேன். பேஸ் நோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது உனக்கு. அண்ட் ஈக்குவல் ஷேர் வந்து உன்னோட சேர்ந்து கீபோர்டிஸ்ட்டுக்கு இந்த பாட்டில் அவருக்கு நிறைய பங்கு சேரும். ஏன்னா அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வராதனால கீபோர்டில் அந்த சவுண்டு கொண்டு வராரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? சாக்ஸ்ஃபோனுக்கு நன்றி. சூப்பராக பாடினேன். கீப் இட் அப். காட் பிளஸ். ரோனி மேம், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேம் ஐ எம் கிவிங் மை பெஸ்ட் மேம். யூ திங்க் திஸ் இஸ் யோர் பெஸ்ட்? எஸ் மேம். ஓகே, உங்களோட பல்லவி வந்து டோட்டலி அவுட் ஆஃப் பிட்ச், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிட்ச். யோர் பல்லவி வாஸ் டிசாஸ்ட்ரஸ். சார், ஸ்ருதி சார், யா ஜஸ்ட் கோ ஃபார் த சாங். 1 2 டேக் இட் அகேன். பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். பெட்டர். புயலடித்தால் கலங்காதே நான் பூக்கள் மீட்டுகிறேன். எதை நீ துளைத்தாலும் எதையும் துளைத்தாலும் மனதை துளைக்காதே. Just listen to this, huh? எதையும். One, just give me the chords, no? 1 2 this line. எதையும் தரிராரா தரரா தரிராரா தராரிரரா ரரா திரிரா தரிராரா. சரணம் அப்படி இருந்தது. சரணம் ரொம்ப அழகாக இருந்தது. பல்லவி வந்து இவ்வளோ அன்னைக்கு அவ்வளோ நல்லா பாடினான்னு நான் நினச்சிருந்தேன். பட் சரணத்தில் வந்து இவ்வளோ ப்ராமிஸ் காமிச்சவ நீ, இனிமே அந்த ப்ரில்லியன்ஸ் வந்து பல்லவிலேயே காமிச்சுடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரோஹிணி லுக்கிங் damn smart today. ரோஹிணி, ரோஹிணிக்கு வந்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்? சிங்கிங், டான்ஸ், டிராயிங். டான்ஸ் என்ன மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவீங்க? வெஸ்டர்ன் டான்ஸ். வெஸ்டர்ன் டான்ஸ். ஓகே, இப்போ உங்க அளவுக்கு திறமையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யார் வந்து உங்களுக்கு ஈக்குவலா ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்கள கூப்பிடுங்க பாப்போம் உங்களோட ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வாங்க. கம் ஆன் ஐஸ்வர்யா அண்ட் ரோகிணி இப்போ நம்மளுக்காக தி வேர்ல்ட் ஃபேண்டாஸ்டிக் வெஸ்டர்ன் டான்ஸ் போட்டு காமிக்க போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஸோ புது பாடல்கள் சுற்று தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் முழுதும். 2006க்கு மேல வெளிவந்த ஹிட்டான பாடல்களை தான் நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே இங்க பாடிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுடைய அடுத்த போட்டியாளர் என்னன்னா அவங்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, ஓ இன்ட்ரோடக்ஷன்ல ஜோக். ஓகே, காமெடியில் சிறந்தவர் சார்லி சாப்ளின், பாட்டுல ஸ்வீட்டானவர் நம்ம குட்டி ஏஞ்சலின். கிடுக்குபடி பா
இது எப்படி நான் கமெண்ட் சொல்றது, என்ன சொல்றது? ஏஞ்சலினா சூப்பரா இருந்தது. டான்ஸும் பாட்டும் எல்லாமே அமக்கலாம். காட் பிளஸ் யூ. என்னத்தை விளையாடலாமா? என்ன விளையாடலாமா? என்னடா வாலிபாலா? வாலிபாலா? அது என்ன மாதிரி? வாலிபால். அது எப்படி இருக்கும் வாலிபால்? வள்ளி தயார் பண்றாங்க அது. எப்படி இருக்கும்டா வாலிபால்? தெரியாது. அச்சோ, இது ஒரு புது ஏஞ்சலின். அன்னைக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு மெலடி சாங் கொடுத்துட்டோம். இன்னைக்கு எனக்கு இது கூட பண்ண தெரியும்னு காமிக்கிறீங்க. உங்களை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஏஞ்சலினா. ஏஞ்சலின், உன்னை வந்து எங்கே பாராட்டணும்னா, இது டுவேட்டு. 2 பேர் பாட்டிருக்காங்க, கரெக்டா? மேல் அண்ட் ஃபீமேல் பாட்டிருக்காங்க. டுவேட் தானே? அது கூட தெரியாது உனக்கு. ரெண்டு பேருடைய போர்ஷன் எடுத்து நீ வந்து ஒரே தம்மில் பாடிருக்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். அது நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஓகேவா? யூ கேன், உன்னால் முடியும். சூப்பராக நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது நல்லா இருக்குது, இது விட நல்லா இருக்கணும். ஓகேவா? சூப்பர், குட். ஹாய் ஏஞ்சலின். நம்ம அனந்த் சார் கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? அதுக்கப்புறம் நம்ம பேசலாமா? பேசுவீங்களா? அதுக்கப்புறம் பேசுவீங்களா? பேசுவேன். வெரி குட். அனந்த் சார். ஏஞ்சலின் ஒரு அதிசயம், ரியலி வண்டர். அவள் மெலடி பாடும்போது தான் அவ்வளோ அதிசயமாக இருக்குது. அந்த திறமை வெளிப்படுத்தினா இந்த பாட்டு போராது. இந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் பாட்டு. இதில் வேணுங்கிறது வேற விஷயம் இருக்குது, அது உனக்கு கொஞ்சம் வராது. நல்லது. முள்ள நிறைய அழகான பாட்டெல்லாம் கேட்டு நீ பிக்கப் பண்ண. உன் பிக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால கவலைப்படாத, புரிஞ்சுதுன்னா? கவலைப்படாமல் நிறைய பாட்டு கேளு. எல்லாம் உனக்கு உள்ள நுழையிறதோ பாடு. ஓகே? நான் உன் ஃப்ரெண்டு. என்னை பார்த்து பயப்படலையே நீ? பயந்தியா? இல்லை, உன்னை பார்த்து நான் பயப்படுறேன். தேங்க்யூ அனந்த்ஜி. சரி ஏஞ்சலின், பாக்கெட்டில் என்ன வச்சிருக்க? பாக்கெட்ல என்ன? அம்மா சாக்லேட் வச்சாங்க. நீ வச்சுக்கலையா? எடுங்க சாப்பிடலாம். எடுங்க சாப்பிடலாம். கொடுத்துட போறியா அண்ணாக்கு? ஐயோ பிடுங்காதயா. அம்மா கொடுத்தாங்களா? இல்ல, ஒரு அண்ணன் வச்சாங்க. ஒரு அண்ணன் வச்சிருந்தாங்க, அந்த அண்ணன் நீ உசார் பண்ணிட்டியா? சரி, இங்கே வந்தால் தெரியும்ல, சூப்பர் சிங்கர் வந்தால் ஒரு பாட்டு பாடினா ஆங்கருக்கு வந்து சாக்லேட் தரணும். இப்போ 2 பேர் இருக்கோம், யாருக்கு தர சாக்லேட்டு? யாருக்கு கொடுக்க போறீங்க சாக்லேட்? 2 பேரும் கை காண எப்படி கொடுக்க? அப்போ காக்கா கடி கடிச்சு கொடு. கொடு, கடி. சூப்பர். எனக்கு கரெக்டா கொடு பார்க்கலாம். என்ன உண்டியில் காசு? போடு போடு. திருப்பதி உண்டி பார்த்திருக்கியா? ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஏஞ்சலின். ஏஞ்சலின், அடுத்த வாரம் இன்னொரு பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்களா? ஓகே, குட் கேர்ள். போய் உட்காந்துக்கோங்க. சாக்லேட் வாங்கிட்டு வரணும், ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இப்போ வந்து அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க பாவனா அவர்களே? கூட மேல கூட வச்சு கூட நூறு பொறவளே, உங்கூட கொஞ்சம் நானும் வரேன், குட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீ போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா?
கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவட நீ கூட்டிக்கிட்டு போக சொன்ன என்ன சொல்லு ஒரு என்ன ஒத்துமையா நாம போக இது நேரமா பூவத்தாட தேச்சு வச்ச துருகிறமா நான் போறேன்னு சொன்னாம வாரேன்னு ஓந்தாரமா நீ தாயேன்னு கேட்காம தாரேன்னு தாராடமா சாதத்துல கல்லு போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்து சிரிக்காம சதி பண்ணுற செய்யக்காய போல கண்ணில் சிக்க கிட்ட போதும் கூட ஒரு தாம உயிர் கொள்ளுற அதிகம் பேசாம அளந்து நான் பேசி எதுக்கு சட பின்னுற சொல்லி வேற ஆணி வேறாக்குற சட்ட பூவ வாசமா நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுறேன் கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவடே உங்கூட கொஞ்சம் நானும் வரேன் கொட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நீ போனா அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா நீ வேணான்னு சொன்னாலே போனேன்னு சேதாரமா கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவடே உங்கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன அனல் ஆகாஷ் வாய்ஸ் வந்து இப்போது நல்ல பேஸ் கிடச்சிருக்கு. ஹை பிச்சில் இனி ப்ராக்டிஸ் மேலே தான் அது ஒரு செட்ரைட் ஆகும். செலெக்ஷன் ஆஃப் சாங்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து அந்த சாங்குடைய ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேறு ஃப்ளேவருக்கு போகுது. ஒரு மண் வாசனை கலந்த அந்த ஃபோக் சாங்குடைய ஃபீல் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு வெஸ்டர்ன் கூட ஜாயின் ஆகும்போது அழகு சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸு வேறு ஃப்ளேவர் வந்து என்னன்னு புரியாது. ஸோ லிரிக் கிளாரிட்டி வரணும், வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, மற்ற இந்த பேடிங்ஸ் எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, கீப் இட் அப். அனல், த ஃபர்ஸ்ட் லைனோட பேஸ் நோட் கொஞ்சம் பாடுறீங்களா? ஜஸ்ட் வித் த கீபோர்ட். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவடே போறவடே போறவடே. ஓகே, இப்போ அட்லீஸ்ட் கேட்டது கொஞ்சம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடினது நிறைய இடத்துல வந்து ஒரு கரகரப்பு இருந்தது அந்த நோட்டில். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு சஜஸ்ட் நீங்கள் அந்த பாட்டு பாட ஐ திங்க் அந்த பேஸ் ஓப்பன் ஆச்சு இன்னும் கொஞ்சம். உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு ஆண்மைத்தனம் வந்திருக்கு அதில். இட்ஸ் அ மேல் வாய்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஃப்ளவுண்டரிங், யூனோ, ஒரு டீனேஜ் ஜஸ்ட் கோயிங் டு பிரேக் வாய்ஸ் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் ஃபவுண்ட் இட்ஸ் பிளேஸ். க்ரோ பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, பட் இட்ஸ் காட் அ லவ்லி ப்ரெசன்ஸ், டிஸ்டிங்டிவ், ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரெசன்ஸ் இருக்குது வாய்ஸில். ஸோ நீங்கள் வந்து அதோட நிட்டிகிரிட்டிஸ், அதோட ஸ்ருதி சேர்க்கறதோ இல்லை ஃபீல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இஃப் யூ கெட் தட் இன் டு பிளேஸ் யூ வில் பி இன் அ குட் பிளேஸ். அனல், ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. அனல் ஆகாஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அனன்ஜி சில வார்த்தைகள். போன சீசனில் ரொம்ப கஷ்டப்பட்ட வாய்ஸ் வச்சுருந்தேன், ஏன்னா அப்போ தான் மாற ஆரம்பிச்சது. இப்போ வாய்ஸ்
அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து செட்டில் ஆகிருக்கு. ஆனாலும் அதில் இன்னும் நிறைய சீசனிங் வரணும். அதுக்கு ஒரு 2 years ஆகலாம், 3 years ஆகலாம். இந்த பீரியடில் நீ இது பிரின்சிபல் ஃபார் எவ்ரிபடி. ப்ராக்டிஸ்னா அபியாசம், விச் மீன்ஸ் ரெப்பிட்டிஷன். நம்ம எது பண்ணிகிட்டே இருக்கணுமோ, எது நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ அது ஃபிசிக்கலி பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்கிறது பண்ணிகிட்டே இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கிறது தானாக ஈஸியாகும். All of us love you very much and we want you to succeed. And you're very artistic. Beautiful tone. Okay? But உன்னோட கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. We must plan our journey very intelligently. Thank you Anandji. Thank you very much. And Akash உங்களுடைய இடத்துல நீங்க போய் உட்கார்ந்துக்கலாம். பாத்துப்பா, பத்திரமா போயிட்டு வா. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் அண்ட் கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். And you're watching புது பாடல்கள் சுற்று. So எதுகை மோனையில நம்ம வந்து அடுத்த போட்டியாளரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? ஓகே, பண்ணலாமே. ஓகே, நீ ஆரம்பிங்க. நைட்ல நம்ம தூங்குறது பாய். உலக அழகி ஐஸ்வர்யா ராய். எங்க வீட்டில் இருக்குது 2 குட்டி போட்ட நாய். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதது அவரைக்காய். அவரைக்காயா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாய். எங்க எங்க வரலனா நீங்க தோத்துட்டீங்க. இருங்க 1 2 நான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சேய். 4. சித்ராமா எனக்கா சொல்லிட்டாங்க. என் பக்கத்துல நிக்குது ஒரு பேய். அடே அவ்வளவுதானா? அடேன்னு வந்துட்டாங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம் வாய். ஐயோ பாவனா, நீ போட்டுட்டு இருக்க ஒரு சூப்பர் சொக்காய். ஓ மை காட், இது அப்படியே போயினே இருக்குதே. மாகாப்பா இஸ் a great boy. லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ண சாய். நீ என்பதே நான் தானடி, நான் என்பனே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டேன் திறந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ்த்திறந்தே காத்திருந்தோ, காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பனே நான் தானடி. ஒரு பாதி கதவு
கனவுகளை சேர்த்துவிடும் கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது இடையில் பொய் பூட்டு போனது வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே கொண்டாடுதே ஒரு பாதி கதவு நீயடி மறு பாதி கதவு நானடி பார்த்து கொண்டே திறந்திருந்தோ சேர்த்து வைக்க காத்திருந்தோ ஒரு பாதி கதவு நீயடா மறு பாதி கதவு நானடா தாழ்த்திறந்தே காத்திருந்தோ காற்று வீச பார்த்திருந்தோம் நீ என்பத நான் தானடி நான் என்பத நாம் தானடி கிருஷ்ண சாய் எப்படி இருந்தது? ஆவரேஜா ஆவரேஜா சூப்பரா? நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக சொல்லாது. நல்லா இருந்தது சார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். சந்தோஷமாக சொல்ல. நீ பாடும்போது அந்த ஹம்மிங்கிலேருந்து தான் உன்னுடைய ஸ்விங்கே ஆரம்பிச்சது. சரணமெல்லாம் ரொம்ப நல்லா பாடினேன். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரிஜினல் பாட்டில் இல்லாததெல்லாம் உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக பாடினிய. நீ என்பத அந்த ஒரிஜினல் டச்சு கொண்டு வரணும் தவிர அந்த ஃபுல் பஞ்ச் கொடுக்கக்கூடாது அங்கே. நான் தானடி அப்படின்னா மூடு மாறிடும். ஓகேவா? ஜாலியாக தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? நல்ல பாடிருக்க. அந்த ஆனந்தம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமானதுனால வேறு மூடு க்ரியேட் ஆகும், சாங் மூடு. பட் நல்லா பாடிருக்க. ரேஞ்ச் எல்லாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். ஹம்மிங் எஸ்பெஷலி ஃபென்டாஸ்டிக்காக பாடிருக்க. தேங்க்யூ சார். கிவ் இட் அப். தேங்க்யூ சார். கிருஷ்ண சாய், மனோ சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பல்லவி ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ருதி அப்படி எப்படி இருந்தது. ரிப்பீட் பல்லவியில் இருந்து தான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டிங்க. நீ அடி நான் அடி அந்த அங்கே எல்லாம் சின்ன சின்ன சங்கதி வருது இல்லையா, அதெல்லாம் இன்னொருத்தர பாட முடியுமா? ஒரு பாதி கதவு நீயடி நீயடி அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோ இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு சங்கதி பாடும்போதெல்லாம். நானடி அப்புறம் தாழ் திறந்தே காத்திருந்தோமில் ஒரு சங்கதி வருது. அதெல்லாம் ஃப்ரீயாக வரதில்லை. அதுக்கு ஐ திங்க் யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். அது கொஞ்சம் கொஞ்சம் கடினமாகவே நீங்கள் அதுக்காக யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். கிளாசிக்கல் கற்றுக்குறீங்களா? எஸ் மேம், கற்றுக்குறேன். அப்போ அந்த வரிசைகள் இருக்கு இல்லையா, ஜண்ட வரிசை, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்லோ 4 ஸ்பீடில் முதல்ல ஸ்லோவாக அப்புறமா டபுள் இன்னும் டபுள் அந்த மாதிரி 4 ஸ்பீடில் ஆ இ ஓ இந்த மாதிரி இது வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த சங்கதிகளெல்லாம் கரெக்டாக நம்ம கையில் வரும். கண்ட்ரோலோட. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். கிருஷ்ண சாய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்மளுடைய சூப்பர் சிங்கருடைய சிங்கம் 3 என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டலாம். சார், சின்ன வயசாக இருந்தாலும் வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸாக வந்துடுச்சு. அதில் ப்ராப்ளம் இல்லாமல், ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இது ஒரு பெரிய ப்ளஸ். கஷ்டப்படலை. ஆனால் அதில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸ்டிஃப்னஸ் வாய்ஸில் இருக்குது. ஸ்டிஃப்னஸ் உன் பர்சனாலிட்டியில் ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து பாட்டு ஒன்று, அதாவது பாவம் இல்லாமல் பாட்டு இல்லை. நீ உன்னோட பாவம் வந்து எப்படியான முயற்சி பண்ணி அந்த பாட்டை பாடி தள்ளணும், அந்த முயற்சியில் இருக்க நீ. அது வந்து எனக்கு கேட்கறதுக்கு ஐ டோன்ட் என்ஜாய் இட். ஸோ அந்த வழியில் நீ போனேன்னா நீ ரொம்ப நல்ல பாடனா வரலாம். தேங்க்யூ அனந்த்ஜி. தேங்க்யூ கிருஷ்ண சார் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் பசங்களா இங்கே பாருங்க. டேய், இதில் எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? கையை தூக்காதெல்லாம் தமிழ் தெரியாது. ஓகே ஃபைன். ஏமா அங்கே போகிற? என் கிட்ட 200 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா பாட்டி? 200 ரூபாய் இருக்கு.
என்ன அதில் 50 ரூபா வேணுமா? அதெல்லாம் தர முடியாது. என்கிட்ட அப்புறம் என்ன கண்டுக்காம அங்க போய் பேசுற? இந்த கோபிநாத் சார் வந்து எல்லாரையும் எடுத்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி கேப்ல போய் எல்லாம் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு. ஓகேவா? அதை வந்து நான் சரிசமமா 4 டிவைட் பண்ணி பிரிச்சு 4 பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துட்டேன். I have 200 rupees divided into the equally 100 rupees everybody each. அது தப்பு. 4 பேருக்கு கொடுத்துருக்கேன். எப்படி கொடுக்க முடியும்? 200 தானே இருக்கு. இது நீ கேள்விலாம் கேட்க கூடாது. சரியா தப்பா? தப்பு. ஓகே, நீ விடு. 50 rupees 50 rupeesலாம் கிடையாது. Tell me it's wrong or right. Wrong. Why wrong or right? Wrong. ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல வர? ஓகே, மார்க்அப்ஸ் இங்க வாங்க. 5 தடவை அசிங்கப்பட்டீங்கல்ல, இங்க வாங்க திருப்பி சொல்லுங்க. We'll give you another chance. ஓகே சார், 200 ரூபாய் இருக்கு சார். சரிசமமா டிவைட் பண்ணி 4 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். சரியா தப்பா? தப்பு. 4 பேருக்கு சார் சரிசமமா டிவைட் பண்ணி 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். தப்பு. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். சரியா தப்பா? சரியா தப்பா? அது மட்டும் தான். ரைட் ஆர் ராங்? ராங்கா? ரைட் ஆர் ராங்கா? என்ன 500 ரூபா இருக்கா உங்ககிட்ட? ரைட்ன்றாங்க இவங்க. ஓகே, ஒருத்தவங்க மட்டும் ராங். ராங். எல்லாரும் தப்புன்றீங்க. தப்பு. ஓகே, மேட்டர் சொல்ல போறேன்ல, அமைதியா இருக்கடா. ஓகே, திருப்பி நான் சொல்றேன். என்கிட்ட இருந்த 200 ரூபாயை சரிசமமா பிரிச்சு 4 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் இப்ப நான் சொல்றேன், கேளுங்கடா தயவு செய்து. ஓகே, டாய் 200 ரூபாய் இருந்துச்சு, அதை சரிசமமா பிரிச்சு 4 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதை நீங்க எல்லாரும் தப்புன்றீங்க. ஆனா இந்த உலகத்துல 4 பேருக்கு நல்லது செஞ்சா எதுவுமே தப்பு கிடையாது. ஐயோ, இவரை என்ன பண்ணலாம்? எல்லா குட்டீஸும் வந்து இவரை டிக்கிள் பண்ணுங்க. வாங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு funny joke சொல்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து கிளிகிலா 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 பண்ணுங்க. கிளிகிலா, எல்லாருமே கிளிகிலா, எல்லாருமே கிளிகிலா. இந்த மாதிரி நீங்களும் கடி ஜோக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலியோட எல்லாருமே சொல்லி என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. We'll see you tomorrow. இன்னும் நிறைய நியூ சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Then this is all of us signing off. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold winner co-presented by Arun Exelo. இது தமிழகத்தின் செல்லகர்களுக்கான தேர்வு. Thank you and good night. கிளிகிலா பண்ணுங்கப்பா, பண்ணுங்க. Come on.